வணக்கம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ ரெடி பண்ண போறோம் அப்படின்னா, காளி பூஜைக்கு உண்டான ஒரு பேனர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப் வந்து ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மினிமைஸ் பண்ணி வச்சுருந்ததை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 10x10 சைஸில் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10x10 வந்து ஒரு பேஜ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோவில் பேஜ் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 10x10 சைஸ் வச்சு ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுற பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதான் நம்ம வைக்கக்கூடிய பேக்ரவுண்டு. ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கனால இந்த பேக்ரவுண்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இதே பேக்ரவுண்டை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறோம். Ctrl+J அமுக்குனீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் விழுந்துடும். சரியா? அந்த டூப்ளிகேட் லேயரை வந்து ஃப்ளர் பண்ணிக்கோங்க. சரியா? ஃப்ளர் பண்ணிவிட்டு சென்டரில் எரேசர் வச்சு லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதர்வைஸ் சுற்றி இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து ஃப்ளராக தெரியும். ஸோ சென்டரில் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அம்மனோட ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடம் மட்டும் நம்ம வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற வந்து அப்படியே இருக்கட்டும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஃப்ளர் பண்ணியிருக்கிறத லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ அது பாருங்கள், ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் வந்து பாக்ஸ் வந்து கிளிக் ஆகிரும். ஸோ அதில் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஷேப்புக்கு வேணுமோ ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3.5 to 1.5 ரேஞ்சில் ரெக்டாங்குலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்கு எப்படி பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டேட் பண்ணி ஒரு 3 ரெக்டாங்குலர் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஒரு 8 இமேஜ் வைக்கிற அளவுக்கு செட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வச்சுட்டு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ரெக்டாங்குலர் வச்சாச்சு. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸ் பட்டனை மூவ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு டூப்ளிகேட் லேயர் விழும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இது வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தது ஆப்போசிட் சைடு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து அதே ரெக்டாங்குலர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அல்ட்டை பிடிச்சிட்டு ஸோ அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ரெக்டாங்குலர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம அடுத்ததாக ஒரு ரெக்டாங்குலர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இப்படி ஒவ்வொரு ரெக்டாங்குலர் ஷேப்பை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறணும். ஸோ எத்தனை ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் வந்து நமக்கு தேவையோ அத்தனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஃபோட்டோக்கு தகுந்தாப்புல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஷேப்ஸில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருப்போம். அந்த ஃபோட்டோஸை வந்து இல்லை இன்சர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நான் ட்ராக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருந்து நான் வந்து வியூ மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோஸை வந்து ட்ராக் பண்ணி அந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த ரெக்டாங்குலர் ஷேப் மேலே வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு அதை வந்து Ctrl+Alt+G ஷார்ட்கட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்புக்குள்ளே போயிடும். ஸோ அதில் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இருக்கிற எல்லா ரெக்டாங்குலர் ஷேப்லேயும் நம்ம வந்து இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லா இமேஜஸும் வந்து அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்.
ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அந்த அம்மனோட இமேஜஸ் வந்து நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ வச்சிருக்க இந்த இமேஜுக்கு பேக்கில் செட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு அந்த காட் இமேஜ் உள்ள செட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருக்கோம், அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அம்மன் இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பேஜில் இருக்குது, யூடியூப் பேஜ்லேயும் இருக்குது, ஆர் நம்ம வெப்சைட் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அம்மன் இமேஜை வந்து ட்ராக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிப்பேன். இந்த இமேஜ் செட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி இமேஜை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த டிசைன்ஸ்க்கு தேவையான கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சின்னதாக ஒவ்வொரு இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது போக என்னென்னா ஃப்ளேர்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்டு ஸ்பார்க்கிள் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்ஷன் பார்த்துக்குவாங்க, கலர் கரெக்ஷன் பார்த்துக்குவாங்க. டல்லாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பிரைட்னஸும் ஹியூ சேச்சுரேஷனும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பிரிண்ட்டும் பக்காவாக இருக்கும். சரியா? இப்போ வந்தீங்கன்னா அடுத்ததான் வந்து நான் பேக்கில் ஒரு இமேஜ் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து பேக்கில் நான் வந்து கத்துற மாதிரி இமேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி ஒவ்வொரு அடுத்த இமேஜ் ஒன்று நானும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் வந்து ஒரு இமேஜ் இந்த மாதிரி கத்துற மாதிரி ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி பிளாக்காக தெரியுது அப்படின்றதுனால அதை லுமினாசிட்டிக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதை வந்து நார்மலில் வச்சிங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், கலரிஸாக இருக்கும். ஸோ இதை வந்து லுமினாசிட்டிக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அதோட பேக்ரவுண்டோட மிங்கிளாகி பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ரேஞ்சில் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றாப்பில் கலர் எடுத்துக்கணும். ஸோ அது போக அடுத்தது ஸோ இப்படி ஒவ்வொரு இமேஜஸும் நமக்கு வைக்க ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த இமேஜ். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா கலர்ஸ் நான் லைட்டாக ஒரு நியூ லேயர் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரெஷ் டூலை வச்சு. சரியா? அடுத்தது இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரு கத்துற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்னரில் வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நேம்ஸ், இந்த கோவிலோட நேமை வந்து நம்ம எழுத போகிறோம், எந்த ஊர் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லி. ஃபஸ்ட்டு நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கனால அந்த நேமை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே செந்தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஸ்ஆர் ஃபாண்ட்டு. ஸோ செந்தமிழுக்கும் எஸ்ஆருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எஸ்ஆர் வந்து நியூ அப்டேட்டில் அந்த கீமன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம எஸ்ஆர் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்ததான் இதை ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் நேம் வந்து எழுதிக்கிறோம். ஊரோட நேம் வந்து நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது எத்தனாவது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலே டாப் கார்னரில் வந்து 4ஆம் ஆண்டு காளி பூஜைன்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து டேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரியா? டேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு இடையில நமக்கு சின்ன கேப்ஸ் இருக்குது. இதில் வந்து லைட்டாக ஆப்டிக்கல் ஃப்ளேர்ஸ் இல்லை லைட் எஃபெக்ட்ஸ் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து லைட் எஃபெக்ட் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் சென்டரில் கார்னரில் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதை பாருங்கள், அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கனால கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி டைரெக்டாகவே அந்த ஃபோட்டோவுக்கு சென்டரில் வந்து நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு அப்புறம் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து இந்த சைடெலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைனிங் ஸ்பார்க் சரியா வச்சு ஃபோட்டோவுக்கு மேலே செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே பாட்டத்துலேயும் நான் செட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாமி ஃபோட்டோலாம் இருக்கு இல்லையா, சாமியோட படம், இதுக்கு பேக்கில் வந்து
ஒரு லைட்டோட எஃபெக்ட், லைட்டோடனா ஒரு பல்பு அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு லைட்டோட எஃபெக்ட் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் கீழே. நம்ம வந்து பேருக்கு கீழே வந்து ஒரு இது, அதை அப்படியே அழுத்து பிடிச்சிட்டு மவுஸ் ட்ராக் பண்ணி அடுத்த பக்கம், ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து ஸோ வச்சாச்சு. ஸோ பார்க்குறது கொஞ்சம் இப்போ ஓரளவு போர்டு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பார்க்கிள் இமேஜ் வந்து மேலே வந்து ஆட் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்பார்க்கிள் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா இந்த வந்துருச்சு, பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பார்க்கிள் வந்து இதில் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டாட் இது வந்து ஸ்பார்க்கிள் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம எவ்வளோக்குள்ள டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ, இமேஜஸ் ஆட் பண்ணி அதை வந்து க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறோமோ, அவ்வளோக்குள்ள போர்டு வந்து பக்காவாக இருக்கும். போர்டுனா ஃப்ளெக்ஸ் மேனர் டிசைன் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா டிசைன்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் டிசைன்ஸ் வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கலர் கரெக்ஷன் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஹியூ சேச்சுரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா கீழே நம்ம லேயர்ஸ் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு, அப்புறம் வந்து மாஸ்க் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து கிரியேட் நியூ ஃபைல் டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லியிருக்குல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஹியூ சேச்சுரேஷன் வந்து இந்த லேயர்லேயே ஆட் ஆகிடும். சரியா, இப்போ வந்து ஹியூ சேச்சுரேஷன் வந்து ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கனால அது வந்து இங்கே வந்துடும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து திரும்பவும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, அதில் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதையும் வந்து கிளிக் பண்ணி அதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போர்டு இன்னும் நீட்டாக ஒரு பிரைட்னஸாக இருக்கும். ஸோ கலரைஸாகவும் இருக்கும், நல்ல கலராக பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து போர்டு ஃப்ளெக்ஸ் பேனர் டிசைன்ஸ் ரெடி ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்லேயும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி. ஸோ ட்ரெண்டிங்கில் இப்போ என்னென்ன டிசைன்ஸ் வருதோ அந்த டிசைன்ஸ் ஆல்ரெடி நம்ம பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸுமே மேனுவலாக செஞ்சு ரெடி பண்ணி நாங்கள் வந்து வெப்சைட்லேயும் இல்லை யூடியூப் சேனல்லையோ கொடுக்குறோம். ஃப்ரீயாகவே பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் புதுசாக கற்றுக்கிடணும் அப்படின்றவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. டிசைன் பண்ணுறது கொஞ்சம் க்ரியேட்டிவ் இருந்தால் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாராலையுமே எல்லாமே முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ, நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். So thank you for watching my video.